அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சகோதரி பிரவீனா. வணக்கம். டைம் ஃபார் ஆல் நேயர்கள் அனைவருக்கும், இளையராஜா ரசிகர்களுக்கும் இனிய வணக்கம். பிரவீனா, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? தாராளமாக. சமீபத்துல ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில சொன்ன ஒரு விஷயம் பரபரப்பா பேசப்பட்டது. அது என்ன விஷயம் ஞாபகம் இருக்கா? இளையராஜா ஹிட் பாடல்கள் நிறைய கொடுத்திருக்காரு. என்னை விட கமல்ஹாசனுக்கு கொஞ்சம் அதிகமாவே ஹிட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு பரபரப்பான பேச்சு பொருளா அமைஞ்சது. ஏன்னா இது ஒரு நகைச்சுவையா ஒரு சொன்ன ஒரு காரணமாக இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. நாமளும் ரசிகர்கள் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கரெக்டா? நிச்சயமாக. அப்படி பார்த்தா இது நிறைய பேரே சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் பாடல்கள் இளையராஜா ஹிட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றது பலதரப்பட்ட ரசிகர்களும் சரி, பெரிய இசை ஜாம்பவான்கள் கூட சொல்லி இருக்கிற ஒரு விஷயம்தான். அதை அன்னைக்கு அவர் பேசும்போது அதை நகைச்சுவையா சொல்லியிருக்காரு. சரி, நீங்க ரஜினி ரசிகரா கமல் ரசிகரா? நான் கமல் ரசிகர். நீங்க கமல் ரசிகை. நீங்க சரி, இப்ப அடுத்த கேள்வி, நீங்க கமல் ரசிகையா இளையராஜா ரசிகையா? அப்பொழுதும் கமல் ரசிகை தான். அப்ப நீங்க ஹார்ட் கோர் கமல் ஃபேன். நீங்க அப்ப நீங்க தான் இந்த நிகழ்வுக்கு சரியான ஆளு. நன்றி நன்றி. இப்போ நீங்க எந்த காரணத்திற்காக கமலுக்கு இளையராஜாவின் இசை அதிகமா பொருந்துன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? அப்படி என்ன உங்களுக்கு கமலுடைய படங்கள்ல ராஜாவுடைய மியூசிக் ரொம்ப ஈர்ப்பா இருந்தது? இசை, அதுவும் மனதை தொடுற மெல்லிசை ஆகட்டும், ஒரு நடனத்துக்கான இசையாகட்டும், அதுல இளையராஜா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவர். அதே மாதிரி நடிப்புல கமல் உலக நாயகன் அப்படின்னு போற்றப்படுறவர், சகல கலா வல்லவன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல பாட்டுக்கு உயிரூட்டமா அந்த டான்ஸும் அமையுது இல்லைங்களா? அதனால சிறந்த நடிப்போடு நடனத்தையும் வெளிப்படுத்துறதால கமல்ஹாசன் பாட்டுல ரொம்ப ஹிட் பண்ணி கொடுத்திருக்காரு இளையராஜா. அதனால எனக்கு பிடிக்கும். சரி, ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கமலுடைய சமீபத்திய ஆண்டுகளில் எனக்கு தெரிஞ்சு ஹேராமுக்கு பிறகு கமலுடைய படங்களில் இளையராஜாவுடைய இசை இல்லவே இல்லை. இருந்தாலும் கமலுக்கு ஹிட் படம் வந்துட்டு தான் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா ஏத்துப்பீங்க. அதை அப்படி இருக்கும்போது இது வெறும் 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்க்கு மட்டுமே இந்த உணர்வா அல்லது அனைவருக்குமா? எல்லாருக்குமே ஒரு பீக் பீரியட் இருக்கும். கமலோட பீக் பீரியட்ல வந்த படங்கள்ல ஒரு சூப்பர் ஹிட் இசையை கொடுத்தது இளையராஜா தான். அதை நம்ம மறுக்கவே முடியாது இல்லையா? அதனால அவங்க ரெண்டு பேர் காம்போ எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு. நீங்க சொல்றதை பார்த்தா அப்ப நீங்க கமலுடைய பாடல் ஏதாவது பாடுறதுக்கு ரெடியா இருப்பீங்களோன்னு ஒரு டவுட் எனக்கு. பாட முயற்சி பண்ணுவீங்களா? கண்டிப்பா. இளையராஜா பாட்டிலேயே கமல்ஹாசன் எவ்வளவு ஒரு சகலகலா வல்லவன் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாரு. அம்மம்மா வந்ததிங்கு திங்க குட்டி, ஆட்டத்திற்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி, ஆட்டத்திற்கு மன்னன் அது கமலஹாசன் தான் அப்படின்னு வர்ற மாதிரி அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இன்னைய வரைக்குமும் சிரஞ்சீவித்துவம் பெற்ற பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு ஆப்போசிட்டாவோ அதுக்கு இணையாவோ ஒரு பாட்டே இல்லை. அந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு சகலகலா வல்லவன்ல வரும் இல்லைங்களா? இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லாருக்கும் என் மீது கண்கள், இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. இந்த சூப்பர் ஹிட் பாட்டு இளையராஜா கமலுக்கு கொடுத்தது. இன்னைய வரைக்கும் எத்தனையோ அதுக்கப்புறம் நியூ இயர் வந்திருக்கும், எத்தனையோ நியூ இயர் சாங் வந்திருக்கும். இந்த வெற்றியை உடைக்கிற அளவுக்கு ஒரு பாட்டு வரவே இல்லை அப்படின்றது என்னோட கருத்து. அது இப்ப இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்கு, யூடியூபு, ரீல்ஸ் எதை போனாலுமே நியூ இயர்னு வந்தா 60 வயசு ஆனவங்களா இருந்தாலும் சரி, 15 வயசு இருந்தாலும் சரி, அவங்க உபயோகப்படுத்துற ஒரு மியூசிக் கண்டிப்பாக சகலகலா வல்லவன் படத்துல அந்த பாடல் தான். இந்த படம் நீங்க பாத்திருக்கீங்களா சகோதரி? பாத்திருக்கேன்.
சின்ன வயசுல பாத்திருக்கேன். இப்ப எப்பயா டிவில போடும்போதும் பாத்திருக்கேன். பட் ஆனா எனக்கு படம்லாம் ஞாபகம் இல்ல. அந்த பாடல் வந்து எப்பயுமே எவர் கிரீனா ஞாபகம் இருக்கு. பட் அந்த பாடல் எந்த காரணத்துக்காக ரொம்ப அதிகமா மனசுக்குள்ள நிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது நியூ இயர் பாட்டுன்றது மட்டும் காரணமா இருக்கலாமா, அல்லது கமல் பிளஸ் ராஜா இருக்கலாமா, இல்ல வார்த்தையா இருக்கலாமா? என்ன நினைக்கிறீங்க? அந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஒகேஷன், அதோட கமலோட அந்த துடிப்பான ஒரு நடனம், இளையராஜாவோட துள்ளலான இசை, காட்சி அமைப்பு, இது எல்லாம் சேர்ந்துதான் அது எவர் கிரீனா வச்சிருக்குது சாங்க. அதாவது ஒரு நியூ இயர் அப்படின்னு சொன்னா ஒரு புத்துணர்வு, ஒரு பெரிய ஆன்டிசிபேஷன் இருக்கும்போது அதுக்கு ஏத்த மாதிரி கமலோடைய நடிப்பாக இருக்கலாம், அந்த பேக்ரவுண்ட்ல லைட்டிங்கா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், எல்லாமே ப்ராப்பரா ஃபிட் ஆயிருக்குன்னு உங்களுடைய கருத்து, சரிங்களா? சரி, இது வந்து சந்தோஷமான பாடலுக்கு கமலுடைய பாடல்கள்ல ஏதாவது கொஞ்சம் சோகமாவோ அல்லது ஒரு கவலை தோய்ந்த பாடல்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ராஜாவோட மியூசிக்ல ரொம்ப தூக்கி நிறுத்துச்சுன்னு. கண்டிப்பா. நீங்க ரஜினி அவங்க ஸ்பீச் பத்தி ஆரம்பிச்சதால சொல்றேன். அந்த ஸ்பீச்ல கூட அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு, கமலுக்காக சோக பாடல்கள் இளையராஜா போட்டா கூட எல்லாருமே அழற மாதிரி போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. நாயகன்ல வந்த ஒரு பாட்டு, தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ, மலரும் கொடியே ஏங்காதே இனியும் அழுது தேம்பாதே, அழுதா மனசு தாங்காதே, அழுதா மனசு தாங்காதே. இத கேட்கும் பொழுதே அப்படியே உருகி எல்லாருக்கும் அந்த அழுகையே வந்துரும். அந்த அளவுக்கு அந்த சோகப்பாட்டு. அதே மாதிரி அம்மா சென்டிமெண்ட்ல கூட ஒரு ரொம்ப அருமையா ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே, பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டாயும் செய்யே. இந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே மனத்தை உருக்குற மாதிரி ஒரு மியூசிக் இருக்கும். அதுக்கு கமலோட அந்த முகபாவனையும் அந்த நடிப்பும் இளையராஜாவோட அந்த மியூசிக்கும் சேரும்போது நம்ம சோகமே இல்லாம இருந்து கேட்டா கூட சோகமான உணர்வு வந்துடும். இந்த நாயகன் பாடல் நீங்க முதல்ல பாடின அந்த பாடல், அத பாடலாசிரியர் எழுதும் போது வெறும் பாத்தீங்கன்னா சரணம் மொத்த பாடல் வரியும் பார்த்தாவே ஒரு 12ல இருந்து 14 வரி தான் மொத்தமா எழுதியிருக்கும் அந்த பாடல். ஆனா அந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொருத்தரும், அதாவது யாருன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, இல்ல குடும்பத்துல நம்மள புரிஞ்சுக்கலன்ற ஒரு வருத்தத்துல இருக்காங்களோ, அவங்க பல பேர் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வச்சிருப்பாங்க. அதாவது நான் இவ்வளவு பண்ணேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கல அப்படின்றது மட்டும் இருக்கலாம். அதே மாதிரி அந்த சோகம் ததும்புற ஒரு காட்சி அமைப்பு, அந்த ஒரு நடிப்பு, அதுக்கு வந்து தூக்கி நிறுத்தது பார்த்தா ராஜாவுடைய இசை. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா நீங்க ரெண்டாவதா சொன்னீங்க பாத்தீங்களா, அம்மாவுடைய அன்பை பத்தி ஒரு பாட்டுன்னு. இதுல எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு சகோதரி. தளபதி படத்துலயும் ராஜாதான் மியூசிக்கு, அதுலயும் அம்மா சென்டிமெண்ட் இருக்கும். ஆனா அந்த பாடல் நீங்க பாடின பாடலை விட கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம். உங்க கருத்து என்ன? கண்டிப்பா அந்த பாட்டு வந்து இன்னுமே மக்கள் நடுவுல அம்மா சென்டிமெண்ட்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர மாதிரி ஒரு பாட்டு. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையே, நீரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. ரஜினிக்கு அம்மா சென்டிமெண்ட் பாட்டுல இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூனா, கமலுக்கு அம்மா சென்டிமெண்ட் சாங்ல அந்த சாங்க்கு வந்து ஒரு ஹையஸ்ட் வேல்யூ கொடுத்தாரு. இப்ப நீங்க ரஜினி தரப்புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டு போயிருக்கீங்க. இப்ப நீங்க பாடின பாடல் வந்து மன்னன் படத்துல வந்த பாடல், நீங்க பாடின பாடல். ஆனா ராஜா அம்மா சென்டிமெண்ட்ல தளபதியில போட்ட பேக்ரவுண்ட் மியூசிக், ஸ்ரீவித்யா ரஜினிகாந்த் காம்பினேஷனுக்கு தளபதியில போட்ட ஒவ்வொரு பேக்ரவுண்ட் மியூசிக்குமே தாறுமாறா இருக்கும். அதாவது அந்த கோயில், ஆமா அந்த பாடல் சொல்றீங்க நீங்க? ஆமா, அது முடிஞ்சா பாடுங்களேன். சின்ன தாயவள்
தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சொல்லவா இங்கு யாராரோ நம் சொந்தங்கள் யார் யாரோ சின்ன தாயவள் தந்தராசாவே. அருமை, ரொம்ப அருமையா பாண்டீங்க. ஒரு கமல் ரசிகையாக இருந்தாலும் ரஜினியோடைய பாடல்களும் உங்களுக்கு மனசுக்குள்ள நிறைவா இருக்கு. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் ரஜினியை விட ஒரு லெவல் அதிகமாக ராஜாவுடைய இசை கமலுக்கு பொருந்தது அப்படின்றதான் உங்களுடைய கருத்துமே தவிர, யாருமே நீங்களும் வந்து ரஜினிக்கு பொருந்ததுன்னு சொல்ல வரல, அதிகமாக பொருந்துவது கமல் அப்படிதான் உங்களுடைய எண்ணம், சரிதானே? நிச்சயமாக அப்படிதான். ஏன்னா ரஜினிக்கும் ஏகப்பட்ட ஹிட்ஸ் கொடுத்திருக்காரு இளையராஜா, இல்லன்னு நம்ம மறுக்க முடியாது. இருந்தா கூட ரஜினியே ஒத்துக்கொண்ட மாதிரி ஒரு பாயிண்ட் கொஞ்சம் கமல்னா கொஞ்சம் ஸ்பெஷலா, கமல் பாடல்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமா அப்படி வந்திருக்குது, அமைஞ்சிருக்குது. அமையணும். எதுவுமே வந்து ஒரு சில நேரங்கள்ல அந்த பட தயாரிப்பாளர்கள்ல இருந்து, நடிகர் கூட்டணியில இருந்து, இசையில இருந்து அமையணும். அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்க அம்மா சென்டிமெண்ட்டுக்கு கமல் பாட்டு பாடிட்டீங்க, நியூ இயருக்கு கமல் பாட்டு பாடிட்டீங்க. காதல் சார்ந்து கமல் பிளஸ் ராஜா காம்பினேஷன் ஏதாவது பாடல் உங்க மனசுல வருதா? கண்டிப்பா. எந்த நெஞ்சில் நீங்காத திங்கள் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் கிருகிருதில்லானா, இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீதானா, இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா. கமல் அப்படின்னாலே காதல் இளவரசன் அப்படின்ற பட்டம் அவருக்கு இருக்கு இல்லையா? அதனால காதல் பாட்டுகள் எக்கச்சக்கமா வந்திருக்குது. காதலி கூட பாடுற மாதிரியே வந்திருக்குது, மனைவி கூட காதல் பாடி பாடுற மாதிரியே வந்திருக்கு, நிறைய ஹிட்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே கமல் பாட்டு அப்படின்னு மனசுல வர ஒரு பாட்டு அந்த காதல் பாட்டுன்றது கூட. வளையூசை கலகலகலவன் கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்று வீசுது, சில நேரம் சிலு சிலு சிலுவன் சிறகுகள் பட பட படவென துடிக்குது, இன்னும் தேகம் பூசுது, சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் நீளம்தான் என்றும் காதல் நீரோட்டம். இந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாடல் அதே மாதிரி புன்னகை மன்னன். இப்ப நீங்க பாடின பாடல் அமலாவும் கமலஹாசனும் கமலஹாசன் இசை ரொம்ப அருமை. இசையோட சேர்ந்து ஒரு சராசரி மனிதன் அல்லது மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே அந்த பாட்டுல இருக்கும். அது அவங்க காலையில எழுந்து கிளம்பி ஆபீஸுக்கு போறதுன்னு சொல்லி ஒரு எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம இருந்தாலும் ஒரு காதல் இருக்கும் அப்படின்ற உணர்த்தின பாடல் வந்து நீங்க பாடின பாட்டு. இது முதல் பாடின பாட்டு வந்து ஒரு பியூரா ஒரு லவ், அது ப்ராப்பரா அது வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க பாடின சத்யா படத்துல வர பாடின அந்த பாடல் அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு நடிப்பு, அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு, இசை அதுக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப வேகமாவும் இருக்கும், ஒரு மெலோடியாவும் இருக்கும், வார்த்தை ஜாலமும் அதிகமா இருக்கும். இப்ப நீங்க 2 பாடி இருக்கீங்க காதலுக்கு, ஆனா நீங்க நிறைய இருக்கு அப்படின்னீங்க கமலுடைய காதல் பாடல்கள். வேற ஏதாவது பாடல் கொடுக்க முடியுமா? நிச்சயமா. அதாவது 1980s வந்த பாட்டு, 90s வந்த பாட்டு எல்லாம் வந்து இப்ப ரீக்ரியேட் பண்ணா கூட ஹிட் ஆகிடும், இல்ல நடுவுல கூட ஏதாவது ஒண்ணு வச்சா கூட அது ஹிட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி. நான் முன்னாடியே சொன்னேன் அமரத்துவம் வாய்ந்த சாங்ன்ட்டு. அதே மாதிரி எப்பயுமே அது வெற்றி அடைகிற சாங் கூட ஒண்ணு இருக்கு. ரீசன்ட் டேஸ்ல கூட ஹிட் ஆன கமல் சாங் அது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓ ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. இந்த பாட்டுல மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, தெய்வம் தாண்டி புனிதமானது அப்படின்னு அது கமல் வாய்ஸ்ல வரும். அந்த கொடைக்கானல்ல குணா கேவ்ஸ்ல எடுத்திருப்பாங்க, அது அப்படியே எதிரொலிச்சு கேட்கும். இப்ப ரீசெண்டா அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல இந்த பாட்டை வச்சு மறுபடி ஹிட் பண்ணி இப்ப இருக்கிற தலைமுறையை கூட முணுமுணுக்க வச்சுட்டாங்க இந்த சாங் போட்டு.
அந்த படத்தை மஞ்சுமேல் பாய்ஸ் படம் பார்க்கும்போது அந்த காப்பாத்தி அவனை வெளியே கொண்டு வரும்போது கரெக்டா இந்த மியூசிக் வரும். அப்போ வந்து பாக்குற தியேட்டர்ல பாக்குற ஒவ்வொருத்தனுக்கு அப்படியே உடம்பு அப்படியே சிலுக்கும். அப்படியே அந்த பாட்டு கமலஹாசனும் ராஜாவும் போட்டது காதலுக்காக போட்டது. ஆனா அது அப்படியே நட்புக்கும் உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது வந்து அவ்வளோ ஃபிளெக்சிபிலிட்டியாவும் இருக்கு, அவ்வளோ எஃபெக்டிவாகவும் இருந்தது அப்படின்றதுல கண்டிப்பா நிச்சயமா நம்ம குணா பாட்டு சொன்னோம். ஆனா குணால நிறைய பாடல் இருக்குல்ல சகோதரி? குணால பெரும்பாலான பாடல்கள் காதல் பாடல்கள் மாதிரி தான் சொல்ல முடியும் நம்ம. குணால பெரும்பாலான பாடல்கள் காதல் பாடல்கள் மாதிரியே இருக்கும். நீங்க பாடின பாடல் மட்டும் இல்லாம இந்த படத்துல நிறைய பாட்டு காதல் பாட்டு தான். ஆமா, அப்படிதான் வரும். அது புன்னகை மன்னன் கூட எவர்கிரீன் காதல் பாடல்கள் இருக்கிற ஒரு இது. அந்த புன்னகை மன்னன்ல வந்து டான்ஸுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்கும். டான்ஸ் வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி, அது மட்டும் இல்லாம அந்த காதலோட வலி அதெல்லாம் சொல்ற மாதிரியே சாங்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா போட்டிருப்பாரு. அந்த புன்னகை மன்னனோட தீம் மியூசிக்கே பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். கமல்ஹாசனும் ரேவதியும் ஆடுவாங்க. அது வந்து ரொம்ப ஹிட் ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த பிஜிஎம்ஸோட வர ஒரு சில சாங்ஸ் கூட நல்லா இருக்கும். ஜிங்கள ஜிங்கா ஜீபும்பா ஜிங்கள ஜிங்கா, ஜிங்கள ஜிங்கா ஜீபும்பா ஜிங்கள ஜிங்கா, சிங்கத்து சின்ன கோயிலே எனக்கு ஒரு மந்திரத்தில் சொல்லும் மயிலே, ஜிங்கள ஜிங்கா ஜீபும்பா ஜிங்கள ஜிங்கா, இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், கையில் எண்ணி கொடுத்தேன், நீதானே புன்னகை மன்னன் உன்றானே நானே. இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த புன்னகை மன்னன் வந்து ஒரு அதிரடி ஹிட், 100 நாள் ஓடி இளையராஜாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம். அதே மாதிரி கமலுக்கும் பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம். எல்லா சாங்ஸுமே ரொம்ப இயல்பாவும் இருக்கும். அந்த அவரோட நடிப்புக்கும் நடனத்துக்கும் தீனி போடுற வகையில அமைஞ்சிருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம். அது எப்படின்னு தெரியல. நீங்க குணா சொன்னீங்க, அதுக்கப்புறம் புன்னகை மன்னன் போனீங்க. குணாவும் புன்னகை மன்னனும் மலை குகை அதே மாதிரி ஒரு சூழல், அதே மாதிரி காதல் தோல்வியும். ஆமா, காதல் தோல்வியும் இருக்கும். குணாலையும் அந்த பெண்மணி இறந்துருவாங்க, புன்னகை மன்னன்லயும் பெண்மணி இறந்துருவாங்க, ரேகா இறந்துருவாங்க. குணா படத்துலயும் கமல் குதிப்பாரு, புன்னகை மன்னன் குதிப்பாரு. ஆனா பாட்டு எங்கேயோ நிக்குது மேல போயிட்டு. இந்த காதல் பாடல்கள்ல அவர் காதலி கூட பாடுற பாட்டு மட்டும் கிடையாது, மனைவி கூட பாடுற மாதிரி வர சீன்ஸ்ல வந்திருக்க சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கும். உதாரணமா அந்த தேவர் மகன்ல ரேவதி கூட அந்த பாட்டு, அது வந்து ரொம்ப ரொம்ப ஹிட்டான ஒரு பாட்டு. இஞ்சிடு பழகா மஞ்ச செவ பழகா கள்ள சீரி பழகா மறக்க மனம் கூடுதில்லையே. அந்த பாட்டுலாம் பயங்கர ஃபேமஸா இருந்தது. அந்த பாடல் பாடின பாட்டுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இஞ்சி இடிப்பழகியும் அந்த பாடல் யாரு பாடினான்னு தெரியுமா உங்களுக்கு? மேல் வெர்ஷன் கமல்ஹாசனே பாடியிருப்பாரு. அந்த மேல் வெர்ஷன் ரெண்டு இதுல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. கமல் பாடிய ஒரு வெர்ஷன் இருக்கும், எஸ்பிபி பாடிய ஒரு வெர்ஷனும் ஆடியோ கேசட்ல 2 வெர்ஷனுமே இருக்கும். அந்த பாட்டுக்கு மட்டுமே இருக்கும். அந்த பாட்டு ரொம்ப அருமையா ஃபிட் ஆனது முக்கியமான காரணம் குறுக்க வசனமும் இருக்கும். பாடல் ஆரம்பிக்கும் போது குறுக்க கொஞ்சம் வசனமும் இருக்கும், பெரிய டான்ஸ் இருக்காது. ஆமா, ரொம்ப ஒரு இயல்பா ஒரு உரையாடல் மாதிரி ஆரம்பிச்சு அப்படியே பாடல் வர மாதிரி அது இருக்கும். ஆமா, ஏன்னா முதல்ல ஒரு பாட்டு வரும், சாந்து பொட்டு சந்தன பொட்டுன்னு ஒரு பாட்டு வரும். முதல்ல ஒரு பாட்டு, அதுல டான்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும். கமலுக்கும் இருக்கும், கௌதமிக்கும் இருக்கும். ஆனா இங்க இந்த இஞ்சி இடுப்பழகி வரும்போது டோட்டலா டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மாதிரி. கமலும் டான்ஸ் ஆட மாட்டாரு, ரொம்ப அதிகமா டான்ஸ் ஆட மாட்டாரு. ரேவதி அவர்களும் டான்ஸ் ஆட மாட்டாங்க. ஆனா பாட்டு வந்து ரொம்ப தரமா இருக்கும். மியூசிக், எனக்கு அந்த மியூசிக் கேட்கும்போது சட்டுன்னு இது ஒண்ணு வரும், குஷ்புடைய வேற ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வரும். குஷ்பு நெப்போலியனுடைய பாட்டு,
கொழுந்து வெத்தல்னு ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா? ஆமா ஆமா. அது ராஜாவுடைய இசை இல்ல அது. ஆனா அந்த 2 பாடல்கள் பார்த்தா ஓரளவுக்கு அந்த ஒரு சாயல் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரே அந்த மாதிரியான கொஞ்சம் நாட்டுப்புற இசையை பயன்படுத்திருப்பாங்க பின்னணிக்கு. அத பின்னணி. பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு அந்த மாதிரியே இருக்கும். ஆமாமா, கொட்டாங்குச்சி அந்த இது கொழுந்து வெத்தலை அப்படின்னு சொல்லி கொட்டைப்பாக்கு, கோட்டாவா. கொழுந்து வெத்தல அந்த பாட்டு அந்த சாயல்ல இருக்கும். ஆமாமா, அந்த பேக்ரவுண்ட்ல வர சின்ன மியூசிக் மட்டும் அதே மாதிரி இருக்கும். இப்ப நீங்க கணவன் ஆமா. மனைவியை பார்த்து கமல் பாடிய பாடல் காதல் காதல் மனைவி பார்த்து பாடல்னு சொன்னீங்க. வேற ஏதாவது படத்துல திருமணத்திற்கு பிறகு மனைவியோட சேர்ந்து கமல் பாடின பாடல் மாதிரி ஏதாவது உங்களுக்கு நினைவு இருக்கா ராஜாவுடைய மியூசிக்ல? இருக்கு இருக்கு. வந்தால் மகாலட்சுமியை என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே, அடியேனின் குடிவாழ தனம் வாழ கூடி புகுந்தால் வந்தால் மகாலட்சுமியே. அந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அம்பிகா அவங்களோட மனைவியா இருப்பாங்க, அவங்க கூட பாடுற மாதிரி அது வந்திருக்கும். அதுவும் ரொம்ப ஃபேமஸா இருந்ததுதான் அந்த சாங்கும். இப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முள்ளும் மலரும் ஒரு படம் வந்திருக்கு. ஆமா, ரஜினிகாந்தோடைய படம்ல முள்ளும் மலரும். அந்த படத்துலயும் நான் இப்ப உங்களை பாட சொல்லி கேட்கல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த படத்துலயும் ரஜினியோடைய நடிப்பாக இருக்கட்டும், ராஜாவுடைய இசையாக இருக்கட்டும், சக நடிகர் நடிகர்களா இருக்கட்டும், ரொம்ப அருமையா இருக்கும் அந்த படத்துலயும். அதுல மியூசிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கும் அந்த படத்துல. அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முன்ன போனோம்னா ரஜினிகாந்துக்கு 16 வயது நிலை. அதுல ரஜினி கமல் ராஜா இணைஞ்சு அதுல ரொம்ப நிறைய ஹிட் சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கும். அந்த எனக்கு அதுல 3 பேருமே பெரிய ஆளுங்க இல்ல, அதான் பெரிய வேடிக்கையே. 16 வயதுல வரும்போது ராஜாவும் மிக ஃபேமஸ் இல்ல, ரஜினியும் ரொம்ப அதிகமான ஃபேமஸ் இல்ல, கமலஹாசனும் ஃபேமஸ் இல்ல. ஆனா அந்த காம்பினேஷன் ரொம்ப தரமா வேலை செஞ்சிருக்கும். ஆமா, அந்த கணவன் மனைவி பாடல் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது எனக்கு இந்த ஊர்வசியோட இணைஞ்சு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, சுந்தரி நீயும். அது அந்த பாட்டு கூட பயங்கரமான ஹிட்டு. கொஞ்சம் அந்த மலையாளம் கலந்த தமிழோட அது கணவன் மனைவி பாடுற மாதிரி அமைஞ்ச ஒரு பாட்டு அது. சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திடும் திருவோணம், கையில் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சில் மன்றம் சொல்லி சேரும் நேரம், சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திடும் திருவோணம். ரொம்ப அருமையா நீங்க பாண்டீங்க. ஆனா அந்த படத்துல இன்னொரு கருத்து இருக்கு. அது ராஜா ஒரு மேஜிக்கே பண்ணிருப்பாரு அந்த படத்துல. ஏன்னா அதுல கமல் பல்வேறு வேஷங்கள் எடுத்திருப்பாரு. பல்வேறு வேஷங்கள் எடுத்ததால இந்த நீங்க பாடின பாட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஜானர்ல ஒரு பாட்டு, ஒரு மியூசிக்கு. ஃபயர் இன்ஜின்ல இதுல வேலை செய்யற, ஃபயர் ஸ்டேஷன்ல வேலை செய்யற கமலஹாசனுக்கும் குஷ்புக்கும் ஒரு ரொமான்ஸ் பாட்டு வரும்போது அதுக்கு டோட்டலா வேற ஜானர் இருக்கும். அதன் பிறகு ரூபினி, மனோரமா, ரூபினி, கமல் அவங்க இடம்பெற்ற ஒரு பாட்டலுக்கு வேற ஒரு ஜானர்ல வேற ஒரு மாதிரியான மியூசிக் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவர் உபயோகப்படுத்துற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நல்ல வெரைட்டி காமிச்சிருப்பாரு. அதாவது நடிப்புல கமல் காமிச்ச அதே வெரைட்டிய ராஜா இசையிலேயே காமிச்சிருப்பாரு. இந்த மியூசிக் இந்த கமலுக்கு, இந்த மியூசிக் இந்த கமலுக்குன்னு அருமையா பிரிச்சு வச்சிருந்திருப்பாரு. ரொம்ப அருமையான அந்த ஒரு பாடல் அது. அந்த அந்த படத்துல வேற ஏதாவது காட்சி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுல இந்த 4 கெட்டப்ல ஒரு இது பண்றதுல ஞாபகம் இருக்கு. பாடல்கள் மைக்கேல் மதன காமராஜன். இந்த பாட்டு தான் எனக்கு நினைச்ச உடனே அது ஞாபகத்துல வருது. அதே மாதிரி நடனம் அப்படின்றதுலயும் டிஃப்ரெண்டா டான்சர்ஸ் வெரைட்டிஸ் காமிக்கிறதுக்கு ராஜாவோட மியூசிக் கமலுக்கு யூஸ் ஆயிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அண்ணாத்தாடுறா ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வீங்குதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ, இந்த பாட்டுல இந்த ஃபோக் டைப் டான்ஸ் அது ஒரு புலி மாதிரி எல்லாம் வேஷம் போட்டு ஆடுவாரு. அதுக்கப்புறம் சலங்கை ஒளியில பாத்தீங்கன்னா பியூர் கிளாசிக்கல்ல வரும். அந்த டான்ஸுக்கும் இளையராஜா இசை அவ்வளோ அது ஸ்பெஷல். அதுல சலங்கை ஒளி படம் அவ்வளோ மாஸ்டர் பீஸா அமைஞ்சது. தகிட தகினி தகிட தகினி தந்தானா இதைய ஒளிஞ்சதி என்னது தில்லானா, அதுல 3-4 சாங்ஸ் ரொம்பவே ஹிட்டா இருக்கும். அவரு டான்ஸ் கிளாசிக்கல் டான்ஸராவே வாழ்ந்திருப்பாரு.
அதுக்கப்புறம் திரும்ப டான்ஸ் பயிற்சி கொடுத்து அவங்க ஸ்டூடெண்ட் ஆடுற மாதிரியும் வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புன்னகை மன்னன், இன்னும் வேற படத்துல இந்த மாறுகோ மாறுகோ மாறுகை அந்த பாட்டுல எல்லாம் வந்து அவரோட ஸ்பெஷலா ஒரு வெஸ்டர்ன் கலந்த ஒரு டான்ஸ் அந்த மாதிரியும் கொடுத்திருப்பாரு. நடனமும் அந்த ராஜாவோட இசையும் சேர்ந்து மக்களுக்கும் ரொம்ப ஒரு ஈடுபாடு காமிச்சுது. அதனாலதான் மைக்னா மோகன் அப்படின்னு சொல்ற மாதிரி டான்ஸ்னா கமல் அப்படின்னு ஒரு அளவுக்கு பேரு கிரியேட் பண்ணி கொடுத்த படங்கள் அது. அது எல்லாத்துக்குமே இளையராஜா இசையும் ஒரு ஸ்பெஷல் அதுக்கு. இப்ப நீங்க அபூர்வ சகோதரர்கள்ல ஒரு பாடல் ஒண்ணு பாடுனீங்க. அந்த அபூர்வ சகோதரர்கள்லயே ராஜா கைய வச்சா ராங்கா போனதுல ஒரு பாட்டு இருக்கும். அதுல மனோரமாவுடைய குரலும் அந்த பாட்டுல கமலோட குரலும் அதுல பாத்தீங்கன்னா அதுலயே வந்து வசனம் தான், நிறைய வசனம் வரும், அங்கங்க வசனம் வரும். அந்த வசனம் வரும்போது கமல் வந்து தாளம் போடுற மாதிரி இருக்கும். ஆனா அதுவும் ஒரு மியூசிக் தான். அது பாட்டுக்கான ஒரு பொதுவா ஒரு வீட்டுக்குள்ள சும்மா நம்ம ஒரு தட்டு எடுத்து தாளம் போடுற மாதிரி ஒரு தாளம் ஒண்ணு போடுவாரு. அந்த பாட்டுக்கு அது வந்து அருமையா பொருந்தும் அந்த அந்த பாட்டுக்கு அது. அப்புறம் நீங்க மாறுகோ மாறுகோ சொன்னீங்க. மாறுகோ மாறுகோ வந்து எந்த படம் ஞாபகம் இருக்குங்களா? வெற்றி விழா படம். வெற்றி விழா திரைப்படம். அந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்லயும் அருமையா பண்ணிருப்பாரு. நான் உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். அந்த படத்துல வில்லன் கேரக்டர் நடிச்சவருக்குன்னு தனியா ஒரு மியூசிக் ஒண்ணு போட்டிருப்பாரு. ஏன்னா அந்த வில்லன் வரும்போதெல்லாம் ஒரு மியூசிக் அவன் வந்து கெட்டவன்றத காமிக்கிறதுக்காக வசனத்துல இருக்காது, அது மியூசிக்லயே அவர் வெற்றி விழால போட்டது ரொம்ப அருமையா இருக்கும். அந்த படத்துலயும் கமல் பிரபு அவங்களுடைய பாடல்கள் வேற மாதிரி இருக்கும். பிரபுக்கும் குஷ்பு அவங்க வர பாடல்கள் வேற மாதிரி இருக்கும். கமலுக்கு உண்டான பாடல்கள் டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அது ஏன்னா கமல் சீரியஸா இருக்கிற மாதிரியே காமிப்பாங்க. ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப சீரியஸா இருப்பாரு, ரொம்ப வயலன்ஸ் நோக்கி போற ஆளா இருப்பாரு. இந்த பக்கம் பிரபுவும் குஷ்புவும் வந்து ரொம்ப ஹாப்பி கோ லுக்கர்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு வேற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு பாடும்போது அது வந்து ரொம்ப ஜனரஞ்சகமாவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். கமலும் பிரபுவும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. இப்ப வந்து இணையத்துல வைரலா இருக்கிறது ஏஐ வச்சு ஒரு குழந்தைன்னா குழந்தை மாதிரி அந்த வாய்ஸ் வந்து ஏஐ வாய்ஸ் மாடுலேஷன்ல வச்சு பண்றது. இத வந்து இளையராஜா இசையில 1980s ஆர் 90s அதை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு என்ன படம் கூட ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் கமலோட சூப்பர் ஹிட் படம். நீங்க எதை சொல்றீங்க ஞாபகம் இல்லை எனக்கு. கமலை வச்சு விக்ரம். விக்ரம் விக்ரம் அந்த விக்ரம்ன்றது ஃபர்ஸ்ட் சாதாவா வரும். அதுக்கு அடுத்து வந்து அந்த மெக்கானிக்கல் வாய்ஸ், அந்த கம்ப்யூட்டரைஸ்டு ஒரு வாய்ஸ் மாதிரி வரும். ஆமா, அது ரொம்ப அந்த பாட்டோட வரிகள் கூட அது அந்த ஒரு டிஃப்ரெண்டாவும் இருக்கும், அவருக்கு சூட் ஆகுற மாதிரியும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கும். விக்ரம் தான் கமலோடைய முதல் தயாரிப்பு படம்னு நினைக்கிறேன் நானு. ராஜ்கமலுடைய முதல் படம், ராஜ்கமலுடைய முதல் படம் நினைக்கிறேன். அதுல மியூசிக் வித்தியாசமா எடுத்திருப்பாங்க. அவர் அந்த வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த ஒரு புது நாட்டுக்கு போற மாதிரி இருக்க மாதிரி ஒரு மியூசிக்கு. அந்த இடத்துல ஒரு டான்ஸ் ஒண்ணு நடக்கும், அந்த அரசவையில ஒரு டான்ஸ் ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த டான்ஸும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுக்கேற்ற வேணா அது ஒரு புது நாடுன்றதுனால அவங்களுக்கான ஒரு மியூசிக்கு மொகாண்டா உகாண்டான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைலாம் இருக்கும், ரொம்ப அருமையா போட்டிருப்பாரு. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே இந்த காதல் மனைவி அதை பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்ப பேக்ரவுண்ட் மியூசிக் வரும் சகோதரி. கமல் படங்கள்ல பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொன்னா ராஜாவோட சேர்ந்து எந்த படத்தை நீங்க சொல்லுவீங்க? புன்னகை மன்னன், விக்ரம், அது ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். ஏன்னா அத நீங்க சொல்ற மாதிரி ஒரு மெலோடியா சாங் வருதுன்னா அந்த இதுக்கு ஏத்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருதுன்னா அதுக்கேத்த மாதிரி அந்த ஒரு படத்துக்குள்ளேயே அவ்வளோ டிஃபரன்சியேஷன்ஸ் காட்டியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பாட்டே நமக்கு ஞாபகம் வரலன்னா கூட அந்த மியூசிக் வந்து நம்ம மைண்ட்ல அப்படியே ஒரு ரீங்காரம் போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த தேவர் மகன் படத்துல கிளைமேக்ஸ்ல கமலஹாசன் அந்த கத்திய தரையில அப்படியே தேய்ச்சிட்டே நடந்து போவார், ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போற மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வார்த்தையே இருக்காது, வெறும் மியூசிக் மட்டும்தான் இருக்கும். அது கமல் நடந்து போவாரு. முதல்ல நாசருடைய அம்மா வந்து அழுகிற மாதிரி ஒரு காட்சி காமிப்பாங்க. அதன் பிறகு வடிவேலு ஓடி வந்து கத்தி என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு மியூசிக்கு. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல போகும்போது ஜனங்களாம் வந்து அழுகும்போது எல்லாரையும் புள்ள வீட்டுல படிக்க வைங்கடா அப்படின்னு சொல்ற ஒரு மியூசிக்கு. அதுக்கப்புறம் ரேவதி வருவாங்க, ரேவதியை பார்த்துட்டு அந்த ஒரு லவ் மியூசிக் போவோம். அதுக்கப்புறம் ட்ரெயின்ல ஏறி கையில விலங்கோட இருக்கும்போது ஒரு மியூசிக்ன்ட்டு
வார்த்தைகள் ரொம்ப கம்மியா வச்சு பாடலே இல்லாம போட்ட மியூசிக் அருமையா இருக்கும். ஆனா நீங்க நாயகனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் பத்தி நீங்க சொல்லல, பாடல் சொன்னீங்க. நாயகன்லயும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல தரமா இருந்திருக்கும். அது ஏதாவது ஒரு காட்சி ரொம்ப நல்லா. ஏன்னா அதாவது இங்க தமிழ்நாடு அதர் ஸ்டேட் அந்த மாதிரி போகும்போது அதோட பேக்ரவுண்டு அதுல அந்த பாடல்கள் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அமைச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பாட்டுக்குமே டிஃப்ரெண்டா அந்த மியூசிக் வர மாதிரி ஸ்டைலிஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நார்த் இந்தியன் டச்சும் சேர்ந்து வர மாதிரி. நான் பிரித்தா தீபாவளி ஹோய் அந்த பாட்டு அதுல அந்த ஃபெஸ்டிவல் அந்த கல்ச்சர்லாம் வரும்பொழுது ஒரு இது. அதே மாதிரி கமல் மக்கள் தலைவனா ஒரு லீடர்ஷிப் எடுத்துக்கிட்டு அவங்களுக்காக ஒரு வேதனைப்படும் பொழுது அவங்களுக்காக ஒரு போராடும் பொழுது வர்ற பின்னணி மியூசிக் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு ஒரு படம், அதுல தன்னம்பிக்கை பாடல்கள் அது கூட ரொம்ப நல்லா இளையராஜா இசையில வந்திருக்கும். எம்.எஸ். உதயமூர்த்தி கதை திரைக்கதை வசனம் எழுதி கமல் நடிச்சது. அது நிறைய பேர் இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தர்ற விதமா அமைஞ்ச ஒரு படம். அதுலயும் ரொம்ப நல்லா இருக்கும் சாங்ஸ் எல்லாம். உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்கு உயிருண்டு உன்னை நம்பி உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படின்னு அந்த சாங்ல நாளைய நாடு உனக்காகத்தான், நீயே தலைவரா ஆகுவ, உனக்காகவே ஒரு சரித்திரம் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஓ நம்மளால கூட முடியும், நம்மளாலையும் சாதிக்க முடியும், இளைஞர்களை நம்பிதான் இன்னும் இந்த நாடு இருக்கு அப்படின்ற ஒரு இதெல்லாம் வரும். ஏன்னா இந்த காலத்திலேயே கூட என்ன சொல்றோம், இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், தன்னம்பிக்கையோட செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. காலத்துக்கும் பொருந்துற மாதிரி நல்லா வந்திருக்கும் இந்த மாதிரி சாங்ஸ். அந்த படம் வர பாடல்ல பாத்தீங்கன்னா இது ஜெமினி கணேசன் சார்ந்து வர காட்சிகள்ல இசை ஃபுல்லாவே கர்நாடக சங்கீதம் உபயோகப்படுத்தியிருப்பாங்க. ஆனா அதே கமல் சிம்பிளிஃபை பண்ணி பாமரர்களுக்கும் புரியணுன்றதுக்காக அவர் அதை சிம்பிளிஃபை பண்ணி பண்ற விதம் ரொம்ப அருமையா இருக்கும். அதுல ஒரு காட்சியில அவரு சீதா வீட்டுக்கு போவாரு, வக்கீல பாக்குறதுக்காக ஒரு காட்சியில ஒண்ணு போவாரு. அப்ப சீதாவுடைய அப்பா அவர் நாதஸ்வர வித்வானா இருப்பாரு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இசை வித்வானா இருப்பாரு. அவரு கமலும் 2 பேரும் பேசுற ஒரு சம்பாஷணை ஒரு சில காட்சி இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் நினைவு இருக்குமான்னு தெரியல, நான் உங்களுக்கு விளக்கறதுக்காக சொல்றேன். ஒரு சின்ன இது இருக்கும். அது என்ன, சீதாவை பாக்குறதுக்காக கமல் வீட்டுக்கு போவாரு. அந்த சமயத்துல அவங்க அப்பா உட்காந்துருப்பாரு. கமலுக்கு தெரியாது அவங்க அப்பான்னு தெரியாது. அந்த சமயத்துல அவர் உனக்கு இசையை பத்தி என்ன தெரியும் அப்படின்னும் போது கமல் வாய் மூலமா சொல்ற அந்த மியூசிக் வார்த்தைகளுக்கு அவர் இசைக்கருவி மூலமா பண்ணுவாரு. அது ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா அதுவும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கடைசி ராஜா தான் நிக்கணும் அதுல. ஏன்னா பொதுவாக சும்மா போட்டிக்கு ஒரு இசைன்னு ஒரு படத்துல ஒரு ஜோக்கு வந்தா கூட மியூசிக் போட வேண்டியது கண்டிப்பா ராஜா தான் போட்டாகணும், ராஜாவுடைய தலைமையில் தான் போட்டாகணும். அந்த இடத்துல மிக அருமையா இருக்கும். இப்ப நீங்க 2 படம் சொன்னீங்க பேக்ரவுண்ட் மியூசிக்ல. குணாவுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா. சில காட்சிகள்ல பாடல் இல்லாத காட்சிகள் ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா உங்களுக்கு? பாடல் இல்லாத காட்சிகள் ஏதாவது ஒரு அது பாடல்லாம் சொல்ல முடியாது, அது ஒரு சின்ன பிட்டு மாதிரி வரும். பார்த்த விழி பார்த்தபடி பூட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த பிரசாதம் வாங்கறதுக்காக ஹீரோயின் பிரசாதம் கொடுத்துட்டு இருப்பாங்க கோயில்ல, ஒரு பிரசாதம் வாங்கறதுக்காக வருவாங்க. அது அப்படியே ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்கா ஒரு மியூசிக்கும் அந்த இதுவும் வரும். அது கூட நல்லா இருக்கும். மியூசிக் ஏத்த மாதிரி கமலுடைய கண்களும் அப்படியே விரிவடையும். அவருக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண்மணியை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு அவரு மனசுல நினைச்ச அபிராமியை பார்த்துட்டோன்ட்டு அந்த கண்ணு விரிவடையும். அதுக்கேற்ற மாதிரி அந்த மியூசிக்கும் வரும். அவர் அந்த லட்டுக்காக ஆடுறது எல்லாமே அருமையா பொருந்தும். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது சகோதரி, ரஜினி சொன்னது உண்மையா இருக்குமோ? கண்டிப்பா இருக்கிறதான் சொல்லியிருப்பாரு. தலைவர் எதுக்கு போய் சொல்லணும்? அப்ப நீங்க பாருங்க, ரஜினி சொன்னது உண்மை, ஆனால் ரஜினியை விட கமலுக்கு தான் ராஜா நல்லா மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்றதுல நீங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை உங்க கருத்துல? இல்ல, அதுல மாற்றமே கிடையாது. அது எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான். இப்ப நீங்களுமே எங்க பக்கமே வந்திருக்கீங்க, கண்டிப்பா அதை ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுல ஏதாவது பொய் இருந்தா தானே, உண்மைதானே அது. இந்த இளையராஜாவோட நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா நீங்க வேற ஏதோ கருத்து வச்சிருப்பீங்க நினைக்கிறேன் மனசுக்குள்ள.
இல்ல, இளையராஜாவுக்கும் கமலுக்கும் எப்படி ஒரு ஆத்மார்த்தமான நட்பு இருக்குது, உயிரோட உணர்வு கலந்த மாதிரி ஒரு நன்றி உணர்வு இருக்கு அப்படின்றத அவர் அழகா இந்த பாராட்டு விழாவுல 4 வரியில அவரு வெளிப்படுத்தி இருந்தாரு. கமல்ஹாசனே இசைஞானி இளையராஜாவை பார்த்து அந்த வரிகளை சொல்லும் பொழுதே அவருக்கும் இவருக்குமான ஒரு நட்பு, ஒரு அந்த கெமிஸ்ட்ரி, நன்றி உணர்வு, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆஹ் நீ தந்த உலகுக்கு ஒரு நன்றி, நம்மை சேர்த்த இயலுக்கு ஒரு நன்றி, மாறாத ருதிகள் சொல்லும் நன்றி நன்றி, மனம் கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரில் இசையில் தமிழில். இதுதான் ராஜாவும் கமலும் இணைஞ்சு பண்ண கடைசி திரைப்படம் இந்நாள் வரைக்கும். ஏராம் திரைப்படம் தான் 2 பேரும் இணைஞ்சு பணியாற்றிய கடைசி திரைப்படம் இந்நாள் வரைக்கும். எதிர்காலம் நமக்கு தெரியாது. இந்நாள் வரைக்கும் நீங்க பாடின அந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. ஏன்னா கமலுடைய சொந்த படம். அவரே போய் ராஜா கிட்ட நீங்க இதுக்கு இசையமைச்சே ஆகணும்னா முதல்ல வேற ஒரு மியூசிக் டைரக்டர் மனசுல வச்சிருந்தாரு. இது ஒரு பேன் இந்தியா மூவியா எடுக்கணுன்றதுக்காக ஆரம்பத்துல. அதன் பிறகு கமல் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால தான் ராஜா ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கமிட் ஆகி பண்ண ஒரு பாட்டு இது. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் ஒட்டுமொத்தமா, இப்ப நம்ம நிகழ்வுடைய இறுதிக்கு வந்திருக்கோம். இந்த ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது கமல் ரஜினி அவர்கள் நட்பு என்பது ரொம்ப 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 உன்னதமானது. அதை விட கமல் ராஜா மேல வச்சிருக்கிற மரியாதை, ரஜினி ராஜா மேல வச்சிருக்கிற மரியாதை என்பது அதிகமான புனிதமானது. இந்த இடத்துல கமல் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் இல்ல மற்ற ரசிகர்கள் இல்ல ரஜினி வந்து சொல்லி தேவையில்லாம ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டாரு, இல்ல ரஜினி பொறாமையிட சொல்லிட்டாருன்றதோ, இல்ல ரஜினி வந்து சும்மா பெருந்தன்மையா சொன்னாரு, கமலுக்குலாம் அந்த நல்ல பாட்டு போடல, ரஜினி தான் போட்டிருக்காரோ அப்படின்னு தேவையில்லாமையோ அல்லது ஒரு வீணான ஒரு பிரச்சனைகளை ரசிகர்கள் கொண்டு போகாம இருந்து அவர்களின் சிறந்த திரைப்படங்களுக்கு சிறந்த இசைக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பார்கள் அப்படின்றதுல எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. சகோதரி, உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருக்கு அதுல? கற்றோரே காமுருவன் சொல்லுவாங்க. அது அதுவும் பார்த்தோம்னா இந்த திரைப்படம் மாதிரி துறைகள்ல இருக்கிறவங்க, இப்ப ரஜினி ஒரு பெரிய நடிகர், அதுல எந்த வித மாறுபாடும் கிடையாது. ஆனா அவருமே ஒரு கமல் ரசிகர் தான். நிறைய டைம் அவரே சொல்லியிருக்காரு, அவரோட அழகு, அவரோட நடிப்பு, அவரோட நடனம்லாம் எனக்கு பிடிக்கும்ட்டு. அந்த மாதிரி உனக்கு பாருப்பா நல்ல சாங்ஸா போட்டு கொடுத்துட்டாரு, என்ன இருந்தாலும் என்னை விட உனக்கு கொஞ்சம் ஹிட் சாங்ஸே கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு ஒரு ஜோவியில தான் சொன்னாங்க. இதுல எந்த கான்ட்ரவர்சிக்கும் ஒண்ணுமே கிடையாது. அவரோட அது அப்ரிசியேஷன் கூட நினைச்சுக்கலாம், இதுல கான்ட்ரவர்சி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஹேராம் படம் தான் கமலும் இளையராஜாவும் இணைஞ்சு பணிபுரிஞ்ச படம் கடைசியான்னு சொன்னீங்க. அதுல இருக்கிற இந்த பாடல் வரிகளை இப்ப இளையராஜாவுக்கு நன்றி சொல்ற விதமா இந்த பாராட்டு விழால இப்ப நான் பாடி காமிச்சதை கமல் பாடினாரு. அதுல சொல்லும் பொழுது உயிரே வாழ், இசையே வாழ், தமிழே வாழ் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு. அதாவது அவர் உயிர் போன்ற நண்பருக்கு இசை அவருக்கு ரொம்ப பிடிச்ச இசையாலையும் இவருக்கு பிடிச்ச தமிழ் மாதிரி வாழணும்னு சொல்லி வாழ்த்துறாரு. அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் அதெல்லாம் தாண்டி ஒருத்தங்க பாராட்டுறது, வாழ்த்துறது அப்படின்ற ஒரு இதுக்குதான் போயிருப்பாங்க. ரசிகர்களுக்கும் இதெல்லாம் கண்டிப்பா புரியும். அதனால இது எந்த சர்ச்சையுமே இடமே கிடையாது. இதெல்லாம் நாரதர் கழகம் நன்மைக்கேன்ற மாதிரி ரஜினிகாந்த் மேடையில சொன்னதுலயும் மிகப்பெரிய நன்மை என்னன்னா, இப்ப அனைவருமே ரஜினி கமல்களின் 80களில் 90களில் வந்த பாடல்களை மீண்டும் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நாமும் இது போன்ற சர்ச்சைகள் ஏதாவது ஏற்பட்டால் அதை சர்ச்சையாக பாராமல் டைம் ஃபார் ஆல் யூடியூப் சேனல் ஆனது இதன் மூலமாக ஒரு நினைவுகளை மீண்டும் பின்தங்கிய நினைவுகளை நாம் மீண்டும் உயிர்ப்பிக்கிறது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு வருங்கால நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்வோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நான் உமாசங்கர். நன்றி. டைம் ஃபார் ஆல் மூலமா இப்படி ஒரு டாபிக் எடுத்துட்டு கமல் பாடல்கள் நிறைய பாடல்கள் பிடிக்கும் இருந்தா கூட அதெல்லாம் மறுபடி கேட்க வச்சு அதுல இது நல்லா இருக்கு, இதுல அது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு திங்க் பண்றதுக்கு அந்த ஒரு டைம் வர்றதுக்கு உங்களோட இந்த டாபிக் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இயல்பான நடையில உங்க உரையாடல், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க அதுக்கான பின்புலமா நடந்த விஷயங்களை எடுத்துரைத்த பாங்கு, இது எல்லாமே மிக நன்றாக இருந்தது. நன்றி திரு உமாசங்கர் அவர்களே. நான் திருமதி பிரவீனா அருள்.
தமிழ்நாட்டிலிருந்து. நன்றி, வணக்கம்.